இன்னைக்கு காலையில் நமக்கு வந்த தலைப்புச் செய்தி எதுவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம், நேற்றைய இரவு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஒரு உரை நினைத்தினார். இந்த தாக்குதல் எதற்காக ஆரம்பிச்சிச்சு, எப்படி நடந்துச்சு தாக்குதல், ஆப்ரேஷன் சிந்தூர்னா என்ன, அதோட பேர் காரணம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படிலாம் இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுத்துச்சு, அதனால் பாகிஸ்தான் எப்படி சிரமப்பட்டு போச்சு, நெருக்கடிக்கு உள்ளாச்சு அப்படிங்கிற மாதிரி பல விளக்கங்களை அவர் கோர்வையாக தன்னோட அந்த ஒரு காணொலியில் கொடுத்தாரு. இதுதான் இன்றைக்கு காலையில் ஒரு தலைப்புச் செய்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் தலைப்புச் செய்தி அது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி பேசுவதற்கு சிறிது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு அமெரிக்காவினுடைய அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். அது என்ன சொல்லியிருந்தார்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அணு ஆயுத போர் தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு பரபரப்பான அதிர்ச்சிகர ஒரு செய்தியை வெளியிட்டார். இதுதான் உண்மையிலே கவனிக்கத்தக்க முக்கியமான தலைப்புச் செய்தின்னு நாம பார்க்க வேண்டியது. ஏன் அப்படின்னா, பிரதமர் மோடி பேசின விஷயங்கள் ஒரு பக்கம் வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துக்கு வருவோம். ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் நடந்தது ஃபர்ஸ்ட் இது போரே கிடையாது, போரை நோக்கி நகர்ந்த ஒரு தாக்குதல், ஒரு சண்டை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதே கூட பலர் சீஸ் ஃபயர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை சீஸ் ஃபயர்னு சொல்லக்கூடாது, இது ஒரு சண்டை நிறுத்தம், தாக்குதல் நிறுத்தம் அப்படின்ற பேரில் தான் நம்ம குறிப்பிடணும் அப்படின்ற மாதிரி கூட பலர் கருத்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இது போரே இல்லை, பட் அணு ஆயுத போர் தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான ஒரு செய்தியை ட்ரம்ப் சொல்கிறாருன்னா அதோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தாக்குதலை நிறுத்துறதுக்காக நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம், நிறைய விஷயத்த சொன்னோம், பட் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ உடனே நாங்கள் வர்த்தகத்தை பயன்படுத்தணும். அதாவது வர்த்தகத்தை எப்படி பயன்படுத்தணும்னா, நீங்கள் இந்த போரை தவிர்த்தா தான் நான் இரு நாடுகளோட வர்த்தகத்தை நான் மேற்கொள்வேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த போரை தவிர்த்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இதில் அமெரிக்காவுக்கு முக்கியமான ரோல் இருக்குது, நம்ம தான் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கோம், ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத போரையை நம்ம தடுத்து நிறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட கிரெடிட் அவர் யாருக்கு கொடுக்குறாருன்னா, அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி திரு ஜேடி வான்ஸ் அவர்களுக்கும், பிறகு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோக்கும் அந்த கிரெடிட் அவர் கொடுத்துருக்கிறாருன்னு கவனிக்கணும். இது அணு ஆயுத போரே கிடையாது, ரெண்டுமே அணு ஆயுதம் கொண்ட நாடுகள். இது போராவும் பண்ணிவிட்டாங்கல்ல, அணு ஆயுத போராவும் பண்ணிவிட்டாங்கல்ல, பட் அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்தியதில் ஒரு பெருமை கொள்றார் அமெரிக்க அதிபர் அப்படின்னு பார்க்கும்பொழுது, யார் இந்த நாட்டுன்னு பார்க்கும்பொழுது, அணு ஆயுத போர்னா என்ன அப்படின்றத ஜப்பான் மீது நிகழ்த்தி காமிச்சே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு சொந்தக்காரர்கள் தான் இவர்கள். இன்னைக்கு வரையும் அந்த நிகழ்வுக்கு அவங்க மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிறத கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். அமெரிக்கா இன்னைக்கு இன்னொரு நாட்டில் அணு ஆயுத போர் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவலை தெரிவிக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது என்னன்னா, இந்த கிரெடிட்டை ஜேடி வான்ஸுக்கு கொடுத்துருக்காரு. இந்த கிரெடிட்டை ஜேடி வான்ஸுக்கு அவர் கொடுத்துருக்காரு. ஜேடி வான்ஸ் சில நாட்களுக்கு முன்பு என்ன சொன்னார்னா, இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படிங்கிறது, அந்த சண்டை அப்படிங்கிறது, நாங்கள் சொல்லி அவங்க ஆயுதங்கள் எடுத்து போரிட கிளம்பல, அதே மாதிரி இப்போ நாங்கள் சொல்லி அவங்க நிறுத்த மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். பட் இன்னைக்கு இதை நிறுத்தத்துக்கு அவங்க கஷ்டப்பட்டதாகவும் இந்த கிரெடிட் அவங்க ஏன் கொடுத்தாரு அப்படிங்கிறத அவங்க புரியல அப்படிங்கிறத கவனிக்கும். சரி, ரைட், இதெல்லாம் ஒரு பக்கம். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, வர்த்தகத்தை நான் பயன்படுத்தினேன், வர்த்தகத்தை இந்த அளவுக்கு உலகத்தில் பயன்படுத்துறது வேறு யாருமே கிடையாது, அது எனக்கு தான், அந்த கிரெடிட் எனக்கு தான் வரும், வர்த்தகத்தை காமிச்சு நான் மிகப்பெரிய ஒரு போரை நான் அமைதிக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இங்கே மோடிக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த தாக்குதல், பாகிஸ்தான் மீதான அந்த தாக்குதலை பிரதமர் மோடி எதனால் ஆரம்பிக்கிறார், இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எதனால் ஆரம்பிக்குது அப்படின்னா, கடந்த மாதம் 22ஆம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில், பகல்காம் பகுதியில், இந்த சுற்றுலாத்தலத்தில் ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அப்பாவி மக்கள், நிராயுதபாணி சுற்றுலாக்கு வந்த மக்கள் ஒரு 26 பேர் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அதனுடைய ரிவெஞ்சாக தான் இந்த தாக்குதல் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஸோ இந்த தாக்குதல் இதுக்காக தான் நடத்தப்பட்டுச்சு. ஸோ இதில் அதாவது இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, தீவிரவாதத்தை தடுக்கணும், தீவிரவாதத்தை ஒழிக்கணும், பயங்கரவாத ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கையில் அடிப்படையில் உலகமே ஒன்று சேரும். ஏன்னா பயங்கரவாதம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிரான மட்டும் கிடையாது. ஏன்னா பயங்கரவாத ஆக்டிவிட்டி, தீவிரவாத ஆக்டிவிட்டிக்கு தனிப்பட்ட ஒரு மொழிப்பற்றோ அல்லது ஒரு இனப்பற்றோ அல்லது வேறு ஏதாவது தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபண்டை வாங்கிட்டு அந்த ஃபண்டுக்காக எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன டார்கெட், அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு போவாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஸோ உலகத்துக்கே இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளான ஒரு விஷயம். இப்போ அப்படி ஒரு விஷயத்தை இந்தியா செய்யுது, அதுக்கான ஆப்ரேஷன் மாதிரி இந்த விஷயத்தை செய்கிறாங்க. ஸோ இதை வர்த்தகத்தை காமிச்சு நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னா, வர்த்தகத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு விஷயத்தை இந்தியா செஞ்சிருக்கு அப்படின்ற கேள்வியை நம்ம இந்தியாவுடைய இந்த விஷயத்தை ஒரு களங்கப்படுத்தும் விதமாக ட்ரம்ப் அவர்கள் தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு. வர்த்தகத்துக்காக இப்படி ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்திடுவாங்களா, ஏன்னா இங்கே பாதிக்கப்பட்டதுக்காக ரிவெஞ்சுக்காக தான் இந்தியா போகிறாங்க, அதை வர்த்தகத்தை காமிச்சு நான் சொன்னால் அவங்க அமைதியாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத இந்தியாவுடைய டிப்ளமசி பாலிசி, வெளியுறவு கொள்கையும் பிறகு இந்த இராணுவ கொள்கையும், அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையான அந்த முக்கியமான அந்த தாக்குதல் சம்பந்தமான அந்த அரசியல் நிலைப்பாட்டையுமே ஒரு கொச்சைப்படுத்தும் ஒரு செயல் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இந்த அளவுக்கு வெளிப்படையாக கொச்சைப்படுத்திட்டாரு. கொச்சைப்படுத்தின அமெரிக்க அதிபர்
திரு பிரதமர் மோடி அவர்கள் எந்த விதமான கண்டனமும் சொல்லலை, அதுக்கு வருத்தம் கூட தெரிவிக்கல அப்படின்றத நம்ம உற்று நோக்கணும். ஏன் பிரதமர் மோடி கிட்ட இந்த சைலண்டாக நிலவுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு விரிவாக பேசுவோம். வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். பிரதமர் நரேந்திர மோடி ஒரு உலகத் தலைவர், விஸ்வகுரு, லோககுரு. பிறகு அவருக்கு பல கிரெடிட், பல அடையாளங்கள் கொடுப்பாங்க. அதாவது 56 இன்ச் மார்பகம் கொண்ட ஒரு வீர ஆண்மகன் அப்படின்ற மாதிரி நிறைய கிரெடிட்லாம் அவர் கடந்தாலும் அவரே பேசியிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர். ஏன்னா இவர் இந்த 3வது முறை ஆட்சிக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்துறதுக்கு அதுக்கான ஆக்டிவிட்டிஸை இவர் முன்னெடுத்தாரு. ஒரு உலகத் தலைவர் ஆகிறதுக்கெல்லாம் சில முயற்சிகளை மேற்கொண்டார் அப்படின்ற மாதிரி அவரை சுற்றி பரவலாக சில கருத்துக்கள் பேசப்பட்டுச்சு. பாஜகவே அதை வெளிப்படையே சொன்னாங்க அப்படிங்கிறத கவனிக்கும். அப்படிப்பட்ட ஒரு உலகத் தலைவர் இன்னைக்கு அமெரிக்க அதிபர் தன்னை களங்கப்படுத்தும் விதமாக தன்னுடைய டிப்ளமேட்டிக் பாலிசியை களங்கப்படுத்தும் விதமாக ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்காம ஏன் அமைதியானாரு அப்படிங்கிறது நம்ம உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம். நேற்று இரவு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்கள்கிட்ட உரையாற்றுறாரு. அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைம் அவர் இந்த உரை நிகழ்த்துறாரு. இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா பிரதமர் பீகாரில் போயிட்டு அதை சார்ந்து ஒரு கூட்டத்தில் பேசினார் அப்படின்லாம் பார்த்தோம். பட் எந்த விதமான அரசியல் நிகழ்ச்சி இல்லாமல் மக்கள்கிட்ட மட்டும் பேசுறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெக்கார்டட் வீடியோவை வெளியிட்டது நேற்று இரவு மட்டும்தான். ஸோ இந்த இடத்துக்கு அவர் ஏன் வந்தார், ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ரெக்கார்டட் வீடியோ வெளியிடறதுக்கான ஒரு நெருக்கடி அவருக்கு எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சுற்றுலா தளத்தில் தாக்குதல் நடத்தப்படுது. 26 அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட அந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணுறாங்க. பட் பேசலை, ரொம்ப சைலண்டாக இருந்தார். சரி, ஏதோ ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு ராணுவ தாக்குதல் ஆக்டிவிட்டிஸ் செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், பிறகு ராணுவத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சரோட தீவிரமான டிஸ்கஷன் எல்லாம் இருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ சொன்ன மாதிரி அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நள்ளிரவில் நல்ல ஒரு அட்டாக் ஒன்று பண்ணுறாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட 9 தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது. ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. எதிர்க்கட்சியும் அதை புரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. அது சார்ந்த நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பட் மோடி பேசவே வரலைங்கிறது கவனிச்சோம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதல் நிறுத்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வெளியிடுறாங்க. நிறுத்தப்படுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மட்டும் எடுத்த முடிவாக இல்லாமல் ஃபர்ஸ்ட் அந்த முடிவு அமெரிக்கா எடுத்திருக்கு. ஏன்னா 5:35க்கு அமெரிக்காவுடைய அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணுறாரு. இந்த மாதிரியான இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாரு. ஸோ அவர் எப்படி அறிவிச்சார் அப்படின்றத நமக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா அவர் அறிவிச்சதுக்கு பிறகுதான் அஃபிஷியலாக இந்திய அரசு அறிவிக்கிறாங்க அந்த செய்தி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ இதை பற்றியே எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய குழப்பம் உருவாயிருச்சு. எப்படி இந்த விஷயத்தை இந்தியா பாகிஸ்தான் அல்லாத வெளியே ஒரு நாடு 3வது நாடு எப்படி இதில் தலையிட்டுச்சு, எப்படி அவங்க இந்த முடிவெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் ரைஸ் பண்ணாங்க. ஸோ இது பற்றி டிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்லிமெண்ட்டோட சிறப்பு செஷனை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி பிரதான எதிர்க்கட்சி தலைவர், லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும், ராஜ்யசபா எதிர்க்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. பட் அந்த கடிதத்தின் மீது பிரதமர் மோடி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ எதிர்க்கட்சிகளுக்கு அவர் பதில் சொல்லலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரி, மக்களுக்கு ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணணும். ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அவர் அதையும் செய்யலை அப்படின்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக ப்ரெஸ்ஸையே சந்திக்காத முக்கியமான ஒரு பிரதமர் அப்படின்னா அது இவர் தான் அப்படின்ற அந்த கிரெடிட் இவருக்கு தான் கொடுத்தாகணும். ஸோ எதுவுமே சந்திக்காத, ஸோ வழக்கமாக அவர் அப்படின்னா அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் மன் கி பாத்னு சொல்லி பேசுவார். ஸோ அது அந்த மாதத்தினுடைய இறுதியில் தான் பேசுவார். ஸோ இப்போ பேசி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெக்கார்டட் வீடியோ ரெடி பண்ணி பேசுகிறாரு அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த எல்லா விதமான நெருக்கடிக்கும் இந்த பதில் இதில் கொடுத்து முடிச்சணும் அப்படின்னு சொல்லி பேசினார். சரி, நமக்கு பல கேள்விகள் இருக்கே, அந்த அவ்வளவு கேள்விகளுக்குமான பதிலை பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வழங்கினாரான்னு பார்த்தா இல்லை அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஏன்னா எப்படி இந்த இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நடந்துட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் பல ஊடகங்கள் ரொம்ப முன்னுக்கு பின் முரணாக ஃபேக் நியூஸ் எல்லாத்தையும் ப்ரொபகண்டாவாக வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் அந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டது பிறகு ஃபர்ஸ்ட் டைம் பிரதமர் மோடி நாட்டு மக்கள்கிட்ட பேசுகிறாரே, சரி பல்வேறு உண்மைகளை பேசுவார்னு பார்த்தோம். அப்பவும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த உண்மைகள் போதலை அப்படிங்கிற விஷயத்தான் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. உண்மைகள் போதலை நம்ம எதை சொல்கிறோன்னா, தாக்குதல் அந்த ஆப்ரேஷன் எப்படி நடந்துச்சு, அந்த பேர் எதுக்காக வச்சோம் அப்படின்லாம் அதெல்லாம் கொடுக்குறது, அதெல்லாம் ஓகே, மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னென்னா பாகிஸ்தான் நம்மகிட்ட கெஞ்சதுனால தான் நம்ம இந்த தாக்குதலை நம்ம நிறுத்தணும், கைவிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம்லாம் கொடுக்குறாரு. இப்போ நம்ம என்ன பேச வேண்டியது இருக்குன்னா, இந்தியா பாகிஸ்தான் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இதில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா இந்த 2 நாடு பேசி தான் முடிவு எடுக்கணும். ஆனால் அந்த நிகழ்வு நடந்தது எப்படி நடந்திருக்குன்னா, அன்றைக்கு அதாவது சனிக்கிழமை 3:35 மணிக்கு அமெரிக்காவோட பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்துது. பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துது. பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் இங்கே இந்தியாவுடைய டிஜிஎம்ஓ அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நடத்திய பிறகு ஃபஸ்ட்டு நியூஸ் வெளியிடுறது யாருன்னா அமெரிக்கா தான் வெளியிட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்தியா வெளியிடுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ இங்கே தான் நமக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட அந்த விவகாரங்கிறது ஏற்கனவே சிம்லா ஒப்பந்தம் சொல்லி ஒரு போடப்பட்டிருக்கு 72 காலகட்டத்தில். அதாவது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான்ங்கிறது 2ஆக பிரிக்கப்பட்டு பங்களாதேஷ் உருவானதுக்கு பிறகு போடப்பட்ட அந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கிறது
இந்த 2 நாடுகள் ஒரு முக்கியமான விஷயத்தை, இந்த 2 நாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை இந்த 2 நாடு மட்டும் தான் உட்காந்து பேசணும். அதில் 3வது நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபை கூட அதை தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில முக்கியமான ஒப்பந்தம்லாம் மேற்கொள்ளப்பட்டு அதை 2 நாடுமே இசைவு தெரிவித்து நிறைவேற்றப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒப்பந்தம் வந்து இந்த தாக்குதலில் மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம். ஃபர்ஸ்ட் அதை யார் மீறாங்கன்னா அமெரிக்கா மீறுறாங்க. அதை மீறதை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல பாகிஸ்தான் கேள்வி கேட்கல. பாகிஸ்தான் கேள்வி கேட்காம போனால் இந்தியா பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். நீங்கள் ஏன் வந்து அமெரிக்கா உள்ள தலையிடுற அளவுக்கு நீங்கள் அந்த ஸ்பேஸ் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். இங்கே வந்து இந்தியாவும் கேட்கல அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். கேட்காதனால இந்த விஷயம் அடுத்த கட்ட இடத்துக்கு சீரியஸாக நகருது. இந்த மொத்த இது ஒரு போரும், பிறகு இது வந்து ஒரு அணு ஆயுத போரும், இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வந்த உலக நாயகன் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரீட்டை திரு ட்ரம்ப் அவர்கள் எடுத்துக்கிறார் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கவனிக்கிறோம். ரெண்டாவது வந்து இந்த தாக்குதலை வந்து வர்த்தகத்தின் அடிப்படையில் நான் அதை நிறுத்திட்டேன், வர்த்தக ஆசையை காமிச்சு நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாலாம் வந்து தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து இப்போ அவர் பேசுகிற இந்த எவ்வளோ விஷயத்துலையும் பாகிஸ்தான் அடிபணிஞ்சிருக்கு, அவங்க வந்து கெஞ்சனாங்க அப்படின்னா ஏன் வந்து கெஞ்சனவங்கிட்ட ஏன் மாறுபட்ட ஸ்டாண்ட் இருக்குது? ஒரு பக்கம் பாகிஸ்தான் எப்படி கெஞ்சுறாங்க, இன்னொரு பக்கம் எப்படி வந்து உங்களுக்கு சேதனம் ஆகிடுச்சு, எங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற எப்படி இந்த மாதிரி அடிப்படாத மாதிரியும் ஒரு பேச்சு பேசுகிறாங்கிறது தெரியல. ரெண்டாவது எப்படி வந்து யூஎஸ் தலையிட அவங்க அனுமதிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் ஏன் இந்தியா கேள்வி கேட்கல அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து இந்த ஓவரால் சப்ஜெக்டில் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எதிர்க்கட்சிகளுடைய கேள்வி வருவோம். எதிர்க்கட்சிகள் வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்டேஷன் கோடுன்னு சொன்னாங்க, அதை கூட்டவே கிடையாது. பிரதமர் மோடி இந்த தாக்குதல் நடந்த, அதாவது பகல்காம் தாக்குதல் நடந்தது வந்து இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா அவர் எந்தெந்த இடத்துல பேசுகிறார் அப்படின்னா, தன்னுடைய அமைச்சர் சகாக்கள் இருக்கிற இடத்துல, ராஜ்நாத் சிங் அவர்கள் இருக்கிறது, பிறகு வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கிற இடத்துல, பிறகு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இருக்கிற இடத்துல, பிறகு முப்படையின் தளபதி இருக்கிற இடத்துல, இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் மட்டும் தான் அவர் பேசுகிறாரே தவிர, பிறகு அமைச்சரவைகள் கூட்டத்தில், ஒன்றிய அமைச்சர்களுடைய அமைச்சரவை கூட்டத்தில் பேசுகிறாரே தவிர, அதை தாண்டி அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர் பங்கெடுக்கவே மாட்டேங்கிறாரு கவனிக்கணும். ஏன்னா அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் எல்லாம் அங்கே வருவாங்க, எல்லாருமே பல்வேறு கேள்விகள் கேட்பாங்க, அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து எதிர்க்கட்சி தலைவர் சில மீட்டிங் கூப்பிட்டாரு, அங்கேயும் அதை பேசல அப்படிங்கிறது கவனிக்கிறோம். இந்த ஆப்ரேஷன் சம்பந்தமாகவே ஒரு சிறப்பு கூட்டத்தை, நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் அப்பவே சொன்னார், அப்பவும் கூட்டப்படல. அமெரிக்கா தெரிவித்த சர்ச்சை கருத்துக்கு பிறகாவது கூட்டணும்னு சொல்லி கேட்டார், அப்பவும் தெரியப்படுத்தலை. எங்கெங்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு மோடி வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஒரு மீட்டிங்கை தவிர்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம டே ஒன்லேருந்து கவனிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நமக்கு பல கேள்விகள் இருக்குது. இந்த பல கேள்விகள் நான் விடையை வந்து ப்ரெஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா ப்ரெஸ் மீட்டையும் வந்து அவர் நடத்த மாட்டேங்கிறாரு. பார்த்தோம் 11 ஆண்டுகளாக ப்ரெஸ் மீட்டே நடத்தாத ஒரு மிகப்பெரிய உலக தலைவராக இவர் மட்டும் தான் இருக்கார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இதற்கு முன்பு இந்தியாவுடைய எந்த பிரதமர்களும் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் செஞ்சது கிடையாது. இந்த மாதிரி ஒரு பதிலே சொல்லாமல் எல்லாரையும் புறக்கணிச்சுட்டு போன மாதிரியான தலைவர் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு ஏன் அவருக்கு பயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த விஷயத்தில் பேச வேண்டியதாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்தியாவை வந்து சிறுமைப்படுத்தும் விதமாக வந்து அமெரிக்கா தெரிவித்த கருத்துக்கு ஏன் வந்து மோடி ரியாக்ட் பண்ணல, அவருக்கு எந்த அளவுக்கு பயம் ஏற்பட்டிருக்கு, ஏன் வந்து அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பலவீனமாக இருக்காருன்னு பார்த்தா, அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையில், இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் இங்கே அனைத்து கட்சி தலைவர்களை சந்தித்து எல்லார்கிட்டையும் ஒரு ஒத்த கருத்தை உருவாக்குறது. ஏன்னா இங்கே வந்து மக்களை சந்திக்கிறது தாண்டி அந்த மக்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அந்த கட்சியின் தலைவர்களை சந்திச்சு அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு ஒத்த கருத்தை கொண்டு போகிறது. ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ஜெனியூனா, ரொம்ப நாணயமாக வந்து ஒரு பிளாங்க் செக் வந்து மோடிக்கு கொடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் ஆதரவாக நிற்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன நிலைப்பாடுன்னு கேள்வியே கேட்கல, ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பிளாங்க் செக்கில் நீங்கள் என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவர் அதே மாதிரியான நாணயத்தை, அதே மாதிரியான ஒரு வெளிப்படைத்தன்மையை அவங்களுக்கு காமிச்சாரான்னு பார்த்தா டே ஒன்லேருந்து இப்போ வரையும் எதுவுமே காட்டல அப்படிங்கிறதா நம்ம வந்து ஒரு விமர்சனமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய பிரதமராக இருக்கட்டும் அல்லது பாஜகவுடைய பிரதமராக இருக்கட்டும் யாரும் இந்த மாதிரியான போக்கை கடைபிடிச்சதில்லை. அது ஜவஹர்லால் நேருவில் ஆரம்பித்து, இந்திரா காந்தியில் ஆரம்பித்து, பிறகு பாஜகவுடைய பிரதமர் திரு வாஜ்பாயில் ஆரம்பித்து யாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை பின்பற்றலை. சீரியஸான வார் நடந்துட்டு இருக்க, எல்லையில் வார் நடந்துட்டு இருக்க நேரத்துலையும் பார்லிமெண்ட் செஷன் நடந்த வரலாறுலாம் இதுக்கு முன்பு இருந்திருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன சின்ன கட்சியிலையும் கூப்பிட்டு பேசி இதன் நிலைப்பாடு நாங்கள் எடுத்திருக்கோம், இதை பற்றி செய்ய போகிறோம். ஏன் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, வெளியுறவு கொள்கைக்கு ரொம்ப முக்கியமானது இந்தியாவுக்குள்ள ஒரு ஒத்த கருத்து இருக்கணும். இது வந்து பாஜக வெர்சஸ் இந்த சண்டை வந்து பாஜக அரசு நடத்தலை, இது வந்து ஒட்டுமொத்த இந்தியா நடத்துது, இந்தியன் ஆர்மி நடத்துது. அந்த ஆர்மியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக வந்து மோடி இருக்கிறாரு. அந்த மோடிக்கு பின்னாடி எல்லா கட்சிகளும் இருக்காங்க அப்படிங்கிற ஒத்த கருத்தினுடைய அடையாளம் தான் வந்து இந்த தாக்குதல் அப்படிங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே என்னமோ வந்து டே ஒன்று இது வந்து தனிப்பட்ட பாஜக செய்கிற மாதிரியும், பாஜக கிரெடிட் மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி இதை அந்த இடத்துக்கு இதை கொண்டு போயிட்டாரோ, இவரே வந்து அந்த இடத்துக்கு இந்த சப்ஜெக்டை கொண்டு போயிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வந்து இந்த விஷயத்தில் தொடர்ச்சியாக வைக்க வேண்டியது இருக்குது. நாடாளுமன்ற மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பிரதமர் மோடிக்கு வந்து மிகப்பெரிய மெஜாரிட்டி 2014 மக்கள் கொடுக்குறாங்க. திரு ராஜீவ் காந்திக்கு கொடுத்த தாண்டி அதுக்கப்புறம் வந்து வேறு யாருக்கும் அந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி கிடைக்கல. அது இவருக்கு கிடைச்சிச்சு. இவரோட தனிப்பெரும் தலைவராக இப்போ கூட அவர் இருக்கார். கிட்டத்தட்ட வந்து 3வது முறை தேர்ட் டென்யூர் வந்து அவரோட ஆட்சி இருக்குது. பட் அந்த அதிகாரம் அப்படிங்கிறது லைட்டாக கொஞ்சம் சரிஞ்சிருக்கு.
283 303 போனவர் 241 அப்படிங்கிறது வந்திருக்காரு. பட் இப்பவும் கூட பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பிரதமராக இருக்காரு. அவர் வந்து கூட்டணி ஆட்சி நடத்தினாலும் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரும் அவரை கேள்வி கேட்குற இடத்துக்கோ இல்லை அவருக்கு எந்த விதமான காமன் மினிமம் ப்ரோக்ராமும் கூட இருக்க கூட்டணி கட்சியில் வைக்கல அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அவர் வந்து ஃபுல் ஃப்ளோவாக வந்து அவர் எப்படி வந்து 2014 ஒரு மெஜாரிட்டியோட ஆட்சி செஞ்சாரோ அதே மாதிரி தான் இப்போவும் ஒரு ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வரைக்கும் அவரை பீட் பண்ணுறதுக்கான வேறு எந்த தலைவரும் அந்த அளவுக்கு வரல அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். இவ்வளோ ப்ளஸ் அவர்கிட்ட வச்சுட்டு இருந்த கூட ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி பேசுகிறதோ இல்லை எல்லார்ட்டையும் வந்து இது சார்ந்த ஒரு ஒற்றை கருத்தை கொண்டு போகிறதுலையோ வந்து ஏன் அவர் தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறத நம்ம ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறோம். இந்த விஷயம் அவர்கிட்ட இந்த ஒற்றை கருத்து இருந்திருந்ததுன்னா நிச்சயமாக இன்னைக்கு அமெரிக்காவுக்கு சரியான பதிலடி இவரால் கொடுக்க முடிஞ்சிருக்கும். ட்ரம்ப் சொன்னாங்க கருத்துக்கு நிச்சயம் பதிலடி கொடுத்துருக்க முடியும். அவர் கொடுக்காம போனது காரணம் இங்கே அவர் பலவீனமாக இருக்கிறாரு. அவரோட பலவீனங்கிறது நம்பர்ஸில் பலவீனம் இல்லை. நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸில் தான் இருக்காரு. ஆனால் ரியாலிட்டி அவரோட ரியல் இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம், ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தயக்கம், இந்த மாதிரி வந்து ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர்லாம் எங்கெல்லாம் வருமோ அங்கே கேள்வியில் எதிர்கொள்றது தயக்கன்ற மாதிரி வந்து ஒரு ரெக்கார்டர் வீடியோவில் பேசிட்டு போகிற மாதிரியும் ஒரு மங்கி பாத் நிகழ்ச்சியில் பேசிட்டு போகிற மாதிரியும் தொடர்ச்சியாக வந்து இந்த 10 ஆண்டுகளாக ஒரு தோல்வியின் பிம்பமாக இருக்கிற மாதிரி வந்து, அதாவது 10 ஆண்டுகளாக வந்து ஒரு ஒரு பலவீனத்தின் பிம்பமாக இருக்க மாதிரி இப்போவும் அதே பலவீன பிம்பத்தின் பின்பற்றி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அவர் வந்து சரியான பதிலடி கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து கோடிட்டு காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. ரெண்டாவது இந்த பக்கம் இந்த தாக்குதல் பற்றி பேசுவோமே. தாக்குதல் பற்றி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல் எதற்காக தொடுக்கப்பட்டுச்சுன்னா ஒரு 4 தீவிரவாதிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மீது அட்டாக் செஞ்சாங்க. அட்டாக் செஞ்சதுக்காக தான் வந்து அது ரிவெஞ்சாக தான் போனாங்க. தீவிரவாத அட்டாக்குக்கு எப்படி ராணுவத்துடைய பதிலடி சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே வந்து பலரும் எழுப்புறாங்க. ஸோ ஓகே, நம்மகிட்ட தீவிரவாதிகள் அந்த மாதிரி வளர்க்குறது கிடையாது. ஸோ வந்து அந்த மாதிரி விஷயத்தை நம்ம மேற்கொள்ள ராணுவத்தை வச்சு பதிலடி கொடுத்தோன்னு வச்சுப்போமே. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு வந்து அது முடிவுக்கு எட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ அந்த தாக்குன அந்த 4 தீவிரவாதிகள் எங்கே போனாங்க, அந்த பயங்கரவாதிகள் எங்கே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு இதுவரையும் ஒரு பதில் தெரியாத ஒரு இடத்துல அந்த சப்ஜெக்ட் வந்து முடிஞ்சிருக்கோ அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா டே 1லேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து இந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றத பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாகிஸ்தானை உங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது சர்வதேச அளவில் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுல நம்ம தோல்வி அடைஞ்சிட்டுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் பேச வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. நம்ம வந்து பாகிஸ்தானோட இதயங்களை போய் நம்ம அட்டாக் பண்ணிட்டோம், அவங்கள வந்து நிர்புலமாக்கிட்டோம், அவங்கள வந்து அடி பண்ணி செஞ்சுட்டோம்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் வந்து முப்படையின் தளபதிகள் அவங்க வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த தாக்குதலை பற்றி அவங்ககிட்ட கேள்விகள் கேட்கும்போது அவங்க என்னென்னா ஒரு இந்த மாதிரி தாக்குதலோ வாரோ வந்து இழப்பு 2 பக்கமே இருக்கும், நம்ம வந்து அதை வந்து மறுத்துட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ இழப்பு இருந்திருக்கு, அந்த இழப்பை வந்து ஒத்துக்காமலே வந்து பேசுகிறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு தவறு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதை வந்து திரு மோடி அவர்கள் வந்து திரும்ப ஏன் இந்த விஷயத்தில் செய்கிறாரு, ஏன்னா இவரோட கருத்துக்கும் முப்படைகளின் தளபதி கருத்துக்கும் சில கான்ட்ரவர்சி இருக்கிறத நம்மளால இங்கே பார்க்க முடியுது. இந்த விஷயத்தில் இன்னைக்கு வந்து இந்த ஒரு அமைதி ஏற்பட்டிருக்கு, இந்த தாக்குதல் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த தாக்குதலே ஏற்கனவே நம்மளுடைய அப்பாவி மக்கள் தாக்கப்பட்டதுக்காக தான் ரிவெஞ்சாக தான் வந்து இந்திய ராணுவம் வந்து ஆபரேஷன் சிந்தூர்ன்ற பேரில் போய் அட்டாக் பண்ணாங்கிறத பார்த்தோம். ஸோ வந்து இப்போ திரும்ப இதே மாதிரியான ஒரு தாக்குதலை அதே தீவிரவாதிகள் செய்ய மாட்டாங்க அப்படின்ற உத்தரவாதம் நமக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லையே. அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமானது. அப்படி ஒரு உத்தரவாதம் கிடைச்சா மட்டும்தான் இந்த நிலைமை வந்து முடிவுக்கு வந்துருச்சு, ஓகே நம்ம எதுக்காக அட்டாக் பண்ணுமோ அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சிச்சு, இனிமேல் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சுற்றுலாவுக்கு எல்லா மக்களும் தைரியமாக போகலாம், பாஜகவும் பிறகு அமித்ஷா மோடி சொல்கிற மாதிரி நாடு பாதுகாப்பாக இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்ற அப்போ தான் அதை எடுத்துக்க முடியும். அப்போ அந்த உத்தரவாதமே இங்கே இல்லாமல் இருக்குது, அது இல்லாமலே இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு போன மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள நடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் உற்று நோக்கணும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அப்போ பதிலுக்கு இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஆபரேஷன் சிந்தூர் 2 ஆபரேஷன் சிந்தூர் 3 அப்படின்ற மாதிரி தான் இவங்க ரிப்ளை இருக்கும் தவிர ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாக் பண்ணுறதுல யாராவது மக்கள் இறந்து தானே போவாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு மக்கள் தள்ளப்பட்டுருவாங்களே. அப்போ அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற இடத்துல வந்து பிரதமர் மோடியோட பேச்சு இல்லை, அவர் வந்து நேற்றைய பேச்சில் அவர் அந்த விஷயத்துக்கான பதில் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இங்கே கோடிட்டு காட்ட வேண்டியது கட்டாயமாக இருக்குது. இது ரொம்ப சீரியஸான ஒரு சார்ஜஸ். ரெண்டாவது ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த தாக்குதல் நடந்த போது ஓகே இப்போ இன்னைக்கு அவங்க ஒரு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திட்டாங்க, பதில் தாக்குதல் இந்திய ராணுவம் போய் அடிச்சிச்சு, ஓகே ரைட் ஓகே. ஆனால் ஃபர்ஸ்ட் அவங்க அட்டாக் பண்ணாங்களே, அட்டாக் பண்ணும்போது அந்த அட்டாக்ல இருந்து இந்த மக்களை காப்பாற்றுறதுல மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்கு. அந்த தோல்விக்கான அதிகாரிகள் யாரு, அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அதை பற்றின எந்த விதமான ஒரு பதிலுமே இல்லாமல் நீங்கள் எப்படி கடந்து போகிறீங்க திரு பிரதமர் மோடி அவர்களே அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம அவரை நோக்கி நீங்கள் எழுப்ப வேண்டியது இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம ஏன் இந்த கேள்வி கேட்குறோம்னா இந்தியாவுடைய மொத்த நிதியில் 90% நிதி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராணுவம் தான் ஒதுக்கப்படுது, பல லட்சம் கோடிகள் வந்து ராணுவத்தை ஒதுக்கப்படுது. அப்படி ஒதுக்கப்பட்டும் கூட அப்பாவி மக்களை, சுற்றுலா போகிற மக்களை, நிராயுத பாணியாக இருக்க மக்களை காக்கக்கூடிய இடத்துல ராணுவமோ காவல்துறை இல்லையோ அப்படின்ற ஒரு, ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது வந்து மாநிலம் கிடையாது, யூனியன் டெரிட்டரி தான். அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரத்தை கொண்டு கூட பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் வச்சிருக்காரு. அப்படின்போது அமித்ஷா மீது ஏதாவது நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்களா, இல்லை ராஜ்நாத் சிங் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா, இல்லை அங்கே இருக்க பாதுகாப்பு அதிகாரி மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம நீங்கள் எப்படி
எப்படி இந்த விஷயத்தை கடந்து போயிட்டு இருக்கீங்க? நான் அடிச்சுட்டேன், அவங்க இதயத்தை போய் அடிச்சிட்டேன், அவங்களோட உலகத்தை நாங்கள் அம்பலமாக்கிட்டோம், பாகிஸ்தான் வந்து நீங்கள் நிர்மூலம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வார்த்தையில் நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் பேசுறீங்க? இங்கே வந்து ஒரு பெரிய தோல்வி நீங்கள் வச்சிருக்கீங்களே. ஏன்னா நீங்கள் நாளைக்கு பார்லிமெண்ட் செஷன் இதுக்காக கூடுச்சுன்னா நாளைக்கு இந்த கேள்விலாம் கடுமையாக உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணாமல் அமைதியாக நீங்கள் எஸ்கேப் ஆயிட்டீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம வந்து அவரை நோக்கி நம்ம இங்கே வைக்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லையில் மிகப்பெரிய ஒரு பதட்டம் இருக்குது. நம்ம வந்து இப்போ இந்தியாலாம் என்ன பலரும் போர் அடிங்க, நீங்கள் போரை நோக்கி போங்க, திரும்ப அடிங்க, பாகிஸ்தானை 2ஆம் மனம் உடச்சி பாகிஸ்தானை காலி பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இங்கே நிலவச்சு நம்ம பார்த்தோம். ஏன்னா எல்லா மீடியாவுமே வந்து ஒரு சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சார ஊடகமாகவும் அந்த பாகிஸ்தானுக்கு எதிராகவும் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக செயல்பட்டு இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அது அந்த அந்த வயலன்ஸ் வந்து அதாவது தீவிரவாத வயலன்ஸ் கூட ஒரு முடிஞ்சுன்னு இல்லை, இந்த மீடியா மக்கள்கிட்ட கொடுத்த வயலன்ஸுங்கிறது வந்து ஒரு சீரியஸான வயலன்ஸாக மாறிடுச்சோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது எல்லை மாநிலங்கள் நம்ம கணக்கில் இல்லாமல் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ராஜஸ்தானாக இருக்கட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எல்லை மாநிலங்களாக இருக்குது. அங்கே என்ன பிரச்சனை இருக்குது, அங்கே எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஏன்னா நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை மேற்கொள்ள போகும்போது அங்கே இருக்க எல்லையில் இருக்க சேஃப்டி பண்ணியிருக்கணும், எல்லை மாநில முதல்வர்களை கூப்பிட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கணும். நீங்கள் வந்து ஒரு உமர் அப்துல்லாவை நீங்கள் கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆட்சி இருக்குது, சார் உங்கள் சிஎம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பேசினா கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் வந்து பகவத் சிங் மான் வந்து பஞ்சாபில் இருக்கார், அவரை கூப்பிட்டு பேசுனீங்களா அல்லது உமர் அப்துல்லா கூப்பிட்டு நீங்கள் பேசுனீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து விடையே தெரியாமல் இருக்குது. ஸோ வந்து அங்கே இருக்கிற பாதிப்புகளை நீங்கள் கணக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் பேசணும். இப்போ இதை நீங்கள் செஞ்ச இதே நேரத்தில் இந்த தாக்குதலில் ஃபஸ்ட்டு 26 பேர் கொல்லப்பட்டதுக்காக தான் நீங்கள் பதில் தாக்குதலுக்கே போகிறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அதுக்கப்புறம் நடந்த மற்ற தாக்குதலில் இன்னும் கூடுதலான பொதுமக்கள் இறந்துருக்காங்க. இந்த இறந்த மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப்லேயும் ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த மாநில சேர்ந்த மக்களாக இருக்காங்க. இப்போ அந்த மக்களுக்கான ஒரு ஆறுதலை ஏன் நீங்கள் தெரியப்படுத்தலை, அவங்களுக்கான ஒரு மௌனஞ்சலி ஏன் தெரியப்படுத்தலை, அந்த ஃபீல்டுக்கு நீங்கள் போய் ஏன் அந்த மக்களை ஏன் பார்க்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வந்து அங்கே உயிர் சேதம் மட்டும் நடக்கலை, உயிர் சேதத்தை தாண்டி பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கு, அவங்களுடைய பொருளாதார சேதம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அந்த பார்டரில் வந்து பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த மக்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த மக்களுடைய பிரச்சனையில் போய் நீங்கள் பங்கெடுக்கலை, ஏன் வந்து அவங்களுக்கு ஒரு உற்ற தோழனா நீங்கள் போய் அவங்ககிட்ட ஏன் நீங்கள் நிற்கலை அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம அவர்கிட்ட இங்கே எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இறுதியாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து இந்த விஷயத்தை, அதாவது இந்த தாக்குதல் நடந்துட்டு இருந்த நேரத்தில் இந்திய அரசு சார்பாக பத்திரிகைக்கு செய்தியை வெளியிட்டு இருந்தவர் யாருன்னா வந்து வெளியுறவுத்துறை செக்ரட்டரி திரு விக்ரம் மிஸ்ரி அவர்கள். அந்த விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து அந்த சனிக்கிழமை அந்த தாக்குதல் நிறுத்தம் அப்படின்ற அந்த சீஸ் ஃபயர்ன்ற அந்த செய்தி வெளியானதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து சமூக வலைத்தளத்தில் கடுமையாக டார்கெட் செய்யப்பட்டார் அப்படின்றத கவனிக்கிறோம். அவர் மட்டும் கிடையாது, அவரோட குடும்பமே வந்து சமூக வலைத்தளத்தில் டார்கெட் செய்யப்பட்டுச்சு. என்னன்னா வந்து இந்த போர் வந்து இவர் தான் முடிச்சிட்டாரு, ஒரு போரை நோக்கி போயிட்டு இருந்துச்சு, இதை இவர் தான் முடிச்சிட்டாரு, தவறான நடவடிக்கைன்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு என்ன சொல்கிறது அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸில் அவர் போட்டு ரொம்ப நெருக்கடிக்குள்ளாக்குறது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கட்டத்தில் தன்னுடைய அக்கௌண்ட்டை வந்து ப்ரைவேட் பண்ணிட்டு வெளியேறக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார். இது யாருக்கு நிகழுதுன்னா வந்து இந்தியாவுடைய ஒரு பிரதிநிதி பிரதமர் மோடி நிற்க வேண்டிய இடத்துல மோடிக்கு பதிலாக வந்து அவர் வந்து ஒரு அரசு அஃபிஷியலாக வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டு இருந்தார். அவரையே இந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் அந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுதுன்னா ஏன் அந்த சமூக ஊடகத்தின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுன்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, அந்த விக்ரம் மிஸ்ரி பற்றி ஏன் நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை? அவர் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரை பாதுகாக்கிறதுக்காக யார் வந்தாங்கன்னா அதே மாதிரி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான் வந்தாங்க. யாரும் பாஜக போய் நிற்கல. பாஜக வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள் மற்றும் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய எல்லா விதமான அதிகாரத்தையும் தன் கையில் வச்சிருக்கக்கூடிய திரு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. உங்களோட உற்ற நண்பர் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து அமித்ஷா இருக்காரோ அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து இவரை நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ இவர் வந்து ஏன் வந்து இந்த மாதிரியான தொடர்ச்சியாக ஒரு அரசு அஃபிஷியல், அதுவும் ரொம்ப முக்கியமான நேரத்தில் இந்தியாவுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய திரு விக்ரம் மிஸ்ரி பிரஸ்ட்டை பேசிகிட்டு இருக்காரு. அவரே இந்த அளவுக்கு சமூக வலைத்தளத்தில் டார்கெட் செய்கிறாங்களே, அதை ஏன் வந்து இவர் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இந்த விஷயத்தை பற்றிலாம் நீங்கள் பேசவே இல்லை. தனிப்பட்ட முறையில் திரு விக்ரம் மிஸ்ரியை காப்பாற்றுறதுக்காக கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான் வராங்களே தவிர பாஜகவினர் யாரும் வரல அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையை பாஜக அரசு அஃபிஷியல்ஸை பயன்படுத்திக்கிறாங்க. அதே அந்த நபருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பாஜக வந்து அவங்களை கைவிட்டுட்டு போயிடறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் காட்டியிருக்கீங்க. ஒரு மோசமான ஒரு ஈவெண்ட்டு தான் அந்த விஷயத்தை, மோசமான ஒரு செயல்பாடு திரு விக்ரம் மிஸ்ரி சுற்றி இந்த விஷயத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. இது மொத்தத்துக்கும் வந்து நீங்கள் தான் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க. ரொம்ப சைலண்டாக அந்த விஷயத்தை கடந்து போகிறீங்க. இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது பலரும் சொல்லுவாங்க என்னென்னா, இந்த மதவாத தீ, இந்த வெறுப்பு பிரச்சார தீயை வந்து கொளுத்துறது யாராலும் கொளுத்த முடியும், ஆனால் அதை அணைக்கிறது யார் கையிலும் இல்லை அப்படின்ற மாதிரியும். அதாவது 99 காலகட்டத்தில் அன்றைய பிரதமராக இருந்த வாஜ்பாயிடம் வந்து நீங்கள் எப்போது பாகிஸ்தான் மீது ஒரு போர் தொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் வந்து பாகிஸ்தான் மீதான போரை வந்து நான் நினச்சாலும் தொடுத்தலாம், இல்லை இந்தியா மீதான போரை வந்து பாகிஸ்தான் பிரதமரும் தொடுத்துடலாம், ஆனால் அது முடிக்கிறது யார் கையிலும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அதே விஷயத்தை இங்கே நடக்கக்கூடிய இந்த பொய் பிரச்சாரம், வதந்தி பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம், இதுக்கும் அது பொருத்துவோம் அப்படின்ற நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரம், பொய் பிரச்சாரத்தை வந்து இங்கே இருக்க சங்கிகள், வலது
வலதுசாரிகள் கிளப்புறாங்க. அதுக்கு பாஜக பக்கபலமாக இருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஆனால் அந்த வெறுப்பு பிரச்சனை ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து அதை தடுக்க முடியலையோ பாஜகவால் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து தனிப்பட்ட முறையில் இந்த போரையே நிறுத்துறது காரணம் விக்ரம் மிஸ்ரின்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மாஸ் மீடியாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு போர் மென்டாலிட்டி மாபை வந்து அந்த அளவுக்கான ஒரு திங்கிங்கை வந்து உருவாக்கி விட்டுட்டாங்க. இதெல்லாம் ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக பார்க்குறோம். நாடே பத்தி எறிஞ்ச ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதுக்கான பலியாடாக வந்து எப்படி வந்து அரசு அதிகாரி மாட்டினாரு அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் நம்ம வந்து திரு மோடி நோக்கி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அவர் வந்து அந்த விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் போயிட்டார் அப்படிங்கிறது அவர் மீது நமக்கு உள்ளபடியே பல வருத்தங்கள் இருக்குது. எனவே இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாக்குதல் தொடர்பான விஷயத்தில் ட்ரம்ப் என்ன கருத்து சொன்னா, இந்த தாக்குதல் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டுச்சு நான் கருதுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து பிரதமர் மோடியோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய முப்படைகளின் தளபதியோ வந்து அவங்களுடைய செய்தி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தேவைப்பட்டால் நாங்கள் திரும்ப தாக்குவோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ராணுவ நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பத்திலேருந்து அமெரிக்கா தெரிவிக்கக்கூடிய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதை பற்றி கண்டுக்காமல் அதை பற்றினு நீங்கள் கண்டிக்க கூட தேவையில்லை. அட்லீஸ்ட் வருத்தமாக தெரிவிச்சிருக்கலாம். அல்லது நீங்கள் பேசக்கூடிய கருத்து எங்களை புண்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டா கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் இந்த அளவுக்கு பலவீனம் இருக்கிறதுனால சொல்கிறேன். நீங்கள் பலமாக இருந்திருந்தீங்கன்னா வந்து கடந்த காலத்தில் இந்திரா காந்தி தெரியப்படுத்துகிற மாதிரியான கருத்தை ரொம்ப காட்டமாக தெரியப்படுத்திருக்கலாம். அந்த மாதிரியான விஷயத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஏன் எதிர்பார்க்க முடியாதுன்னு நம்ம அதையும் பேசியாகணும். ஏன்னா வந்து ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு சொன்னவர் நீங்கள். இது வந்து ஒரு ட்ரம்ப்போட அரசை நீங்கள் நடத்துறதா சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி அவர் வந்து என்னென்னா நடந்து முடிஞ்ச அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து மோடி எனது நண்பர் எனக்காக பிரச்சாரம் பண்ண வருவார்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ உங்களுக்கும் அவருக்குமான உறவுலாம் நல்லா இருக்குன்ற மாதிரி நீங்கள் வெளியில் 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க. ஆனால் வந்து உங்களை இந்த அளவுக்கு களங்கப்படுத்துகிற மாதிரியும் இந்தியாவை கொச்சப்படுத்துகிற மாதிரியும் அவர் கருத்து சொல்கிறாரு. ஏன் வந்து உங்கள் நண்பரை நீங்கள் கண்டிக்கல? உங்கள் ஸ்டைலில் சொல்லுவோம், ஏன் உங்கள் நண்பர் நீங்கள் கண்டிக்கல அப்படின்ற ஒரு ஆச்சரியமான கேள்வி நமக்கு முன்னாடி எழுதுதான் செய்யுது. அட்லீஸ்ட் வருத்தமாக தெரிவிச்சிருக்கலாம். நீங்கள் சொல்கிற கருத்து இந்தியாவோட கருத்தோட பொருந்தாதுன்னு நான் சொல்லியிருக்கலாம். எதை பற்றியும் சொல்லாமல் நீங்கள் வந்து அதை ஒமிட் பண்ணிட்டு போகிறவுடைய அந்த அமைதி எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிறத நம்ம உள்ளபடியே வருத்தமாக தான் பதிவு செஞ்சாகணும். எனவே இந்த விஷயத்தில் பார்க்கும்போது இராணுவம் இந்திய அரசு அவங்களுக்கு இட்ட கட்டளையை செய்து முடிச்சிருக்காங்க, இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் இந்த விஷயத்தை எப்படி கையாண்டுச்சு அப்படின்னு நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. வெளியுறவு அமைச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது தீவிரவாதத்தின் மீதான தாக்குதல் அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். இது தீவிரவாதத்தின் மீதான தாக்குதல் அப்படிங்கிற அந்த அரசியலை அந்த நிலைப்பாட்டை உலக அளவில் கொண்டு போய் இதுக்கான ஆதரவான நாடுகளை திரட்டுற இடத்துல வந்து இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை மிகப்பெரிய தோல்வி சந்திருச்சோ அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து நமக்கு உற்ற நண்பர்னு சொல்கிறாங்க. ரஷ்யாவும் நமக்கு ஆதரவாக இந்த விஷயத்தில் நிற்கலை. ஏன்னா வந்து ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் 2த்தையும் ஒரே பார்வையில் பார்க்குறாரு. இந்தியாவையும் ஒரே மாதிரியான பார்வை, பாகிஸ்தான் ஒரே மாதிரியான பார்வை. பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்து பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக இருக்குது, பயங்கரவாதத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக இருக்குது. அப்படி இருக்க அந்த நாட்டையும் இந்தியாவும் எப்படி ஒரே மாதிரி பார்க்க முடியும்? அந்த இடத்துல பாகிஸ்தானில் ஜனநாயகமே கிடையாது. அங்கே ராணுவம் தான் ஜனநாயகம். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. ஜனநாயக தேர்தல் நடக்குது, மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா தேர்தல் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம் இருக்குது. ஒரு பிடிக்காட்டி ஒரு பிரதமரை மாற்றி அமைக்க முடியும். அந்த மாதிரியான பல விஷயங்கள் இங்கே இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்தியாவையும் பாகிஸ்தானும் ஒரு ஜனநாயக நாட்டையும் ஜனநாயகமே என்னென்ன கேள்வி கேட்கக்கூடிய நாட்டையும் எப்படி ஒன்றா நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அமெரிக்கா நோக்கி நம்ம எழுப்ப வேண்டியது இருக்குது. அதை பற்றி கூட அவங்க யாரும் அந்த கேள்வியும் எழுப்பலை. ஸோ வந்து இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்குள்ளே என்ன நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை வேர்ல்டு அளவில் கொண்டு போயிட்டு தங்களுக்கான ஆதரவு பெற்ற நாடுகளை திரட்டி பாகிஸ்தான் விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொய்வு, மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, மிகப்பெரிய தவறை இழைச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கான முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களே சேரும். அவர் வந்து அது குறித்து எந்த விதமான பொறுமை ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியல. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பல தோல்விகள், பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் இந்த விஷயத்தில் ஓவராலவே டே ஒன்லேருந்து இருக்குது. அதை பற்றியெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சியிலேயே சந்திக்காமல் பார்லிமெண்ட்டையே கூட்டாமல் ஜஸ்ட் ஒரு ரெக்கார்டர் வீடியோ வெளியிட்டு நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப யாரை சிறுமைப்படுத்துகிறாரு நமது பிரதமர்? இங்கே இருக்க மக்களை சிறுமைப்படுத்துகிறாரா அல்லது இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை சிறுமைப்படுத்துகிறாரா, யாரை சிறுமைப்படுத்துகிறாருன்னே தெரியல. அந்தளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, பல வெற்றிடங்கள் நிரம்பிய பேச்சாக தான் அந்த பேச்சுங்கிறது இருந்துச்சு. உண்மையிலே உள்ளபடி அவருடைய பேச்சுங்கிறது உண்மையில் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது. பல கேள்விகள் இருக்குது அவர்கிட்ட. இதுக்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் பாஜக பதில் சொல்லுமா? இதை எதிர்க்கட்சியில் எந்தளவுக்கு வந்து பாஜக எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் கையாள போகிறாங்க? அடுத்த கட்ட நகர்வுகள் எதை நோக்கி நகர போகுது அப்படிங்கலாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.